நீங்க தானா அண்ணி? நான் அருண் தான் வந்துட்டாரோன்னு பயந்து போயிட்டேன். அருண் வந்தா நீயே ரஞ்சிதா பயப்படணும்? அவரு வந்ததுமே ஹாஸ்பிடல் போலாமான்னு தானே துடிப்பாரு. அங்க என்ன நடக்க போதோன்னு மனசு அடிச்சுக்குது. டென்ஷன்ல அப்படியே எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம என்ன தைரியத்துல நீங்க ஹாஸ்பிடலுக்கு போலான்னு ஒத்துக்கிட்டீங்க? நீ ஏன் ரஞ்சிதா அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க? ஐயோ, பின்ன என்ன அண்ணி பண்றது? நான் போய் சொல்லிருக்கேன். உண்மை வெளியே வந்ததும் கூனி குறுகி போய் நிக்க போறது நான் தானே. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ரஞ்சிதா. உன் கர்ப்பம் பொய்ன்னு நிரூபிக்கிறதா சொல்லி வித்யா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனால, அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. அண்ணி, அப்போ அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஃபேவரா தான் நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. கரெக்ட் தான் ரஞ்சிதா, நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் நீ மாட்டிக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுங்கறதையும் நான் நம்புறேன். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல அண்ணி. ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கேன். என் பொய்ய நிரூபிக்க பாக்குற கல்பனாவையும் வித்யா அண்ணியையும் கூட நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஆனா நான் சொன்னதை உண்மைன்னு நம்புற அருணை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரு நம்பிக்கையே என்ன காட்டி கொடுத்துரும்னு தோணுது. இங்க பாரு ரஞ்சிதா, நீ மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்கிற. உன் வாழ்க்கைய காப்பாத்திக்க தானே நீ பொய் சொன்ன. ஒரு நியாயமான காரணத்துக்காக பொய் சொல்றதுல தப்பே இல்ல. அண்ணி, நியாயம் அநியாயம்னு பொய்க்கு ரெண்டு பக்கம்லாம் இல்ல. எதுக்காக சொன்னாலும் பொய் பொய் தான். அது அது தப்பு தானே அண்ணி. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம் போல இருக்கு. ஆனா ஒரு பொய்ய சுமக்கிற பாரத்தை என்னால தாங்கிக்கவே முடியல அண்ணி. போதும் ரஞ்சிதா, இந்த சங்கடத்துல இருந்து முதல்ல வெளியில வா. அங்கங்க பொய்யா நடிக்கிறதையே பொழப்பா வச்சிருக்காங்க. எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பா இருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? முதல்ல உன் பயத்தையும் டென்ஷனையும் மூட்டை கட்டி வை. கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்து உன்னை காப்பாத்தும்னு நம்பு. இப்ப கூட பாரு, மணி என்னாச்சு? அருணை இன்னும் காணும். 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறத அவனே மறந்துட்டான் போல. சரிங்க சார், முடிச்சிடலாம். ஆமாங்க சார். அவன் லேட்டா வரதையே சாக்கா வச்சு நாம அங்க போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். என்ன அத்தை, எதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல அருண், நீங்க வெளிய போறப்போ கீழே இருக்கவங்க பார்த்து ஏதாவது சொல்வாங்க, அத கண்டுக்காம அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா அத்தை, மத்த நேரம்னா கூட பரவாயில்ல. செக்கப்க்கு போகும்போது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் எனக்கும் ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. ரஞ்சிதா, நீ ரெடியா இருக்கல்ல? கேப் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடும். ரெடிதான். அருண், ரஞ்சிதாவை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், நீ வர வேண்டாம். ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? இது லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி நிலைமையில லேடிஸ்க்கு நிறைய சந்தேகமும் குழப்பமும் இருக்கும். நீ போனா ரஞ்சிதா ஓகேவா, பாப்பா நல்லா இருக்கான்னு மட்டும் கேட்டு வந்துருவ. ஆனா நான் கூட போனாதான் எல்லா சந்தேகத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும்.